ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கோன் ரோலிங் எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரோல் வந்து 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இருக்க எல்லா ரோலிங்கும் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த பின் நான் எட்ஜில் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த பின் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கோனோட ஷேப் வந்து மாறிடும். ஓகே, இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து பின்னோட டைட்னஸ் வந்து செக் பண்ணணும். அதுக்காக நம்ம உள்ளே இருக்க ஒரு லேயர் வந்து இழுத்தோன்னா பின் வந்து டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பின் வந்து டைட்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோன் வந்து சீல் பண்ண போகிறோம் இப்போ செலோ டேப் யூஸ் பண்ணி. இந்த எட்ஜ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு கோன் ரோலிங் ப்ராப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ செலோ டேப் எடுத்து கோனை சீல் பண்ணிட்டோம்னா கோன் சீலிங் முடிஞ்சுது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஓகே, இன்னும் இதேமாரி அப்டேட் வரணும்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.